வெல்கம் டு நைனா வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மணத்தக்காளி கீரை சூப்பு. தேவையான பொருட்கள்: மணத்தக்காளி கீரை ஒரு கட்டு. இந்த மணத்தக்காளி கீரையை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 50 கிராம் சின்ன வெங்காயத்தை நசுக்கி வச்சுக்கணும் எடுத்து. சீரகம் 1 ஸ்பூனு, 1 ஸ்பூன் மிளகை நுணுக்கி வச்சுக்கோங்க. பூண்டு ஒரு 10 பல், அதை நசுக்கி வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு. இதுக்கு தேவை அரிசி கழுவின தண்ணி. இப்போ நாம் ஏன் இந்த அரிசி கழுவுற தண்ணியில் நம்ம வைக்கிறோம்னா உடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் சிறந்தது. செய்முறை: இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. நம்ம வெட்டி வச்ச சின்ன வெங்காயம் அதில் போட்டுருங்க. நாம் நுணுக்கி வச்ச ஜீரகப்பொடியை அதில் போட்டுருங்க. மிளகுத்தூள் போட்டுருங்க. அடுத்தது நசுக்கி வச்ச பூண்டு பல், மஞ்சத்தூள், மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் போட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டு ஒரு தடவை நல்லா கலக்கி விடுங்க. உப்பு எல்லாம் கரையணும். நல்லா கலக்கி விடுங்க. ஒரு தட்டு வச்சு மூடிடுங்க. ஒரு கொதி வந்த உடனே மூடியை திறந்து பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் தான் நம்ம வெட்டி வச்ச கீரையை அதில் போடணும். இப்படி நல்லா கொதிக்கணும். ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விடுங்க. அந்த கீரை முழுகணும். எல்லாமே நல்லா முழுகிற மாதிரி நல்லா கலக்கி விட்டு இந்த நேரத்தில் உப்பு இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்குங்க. பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்குங்க. இப்போ அதை இறக்கி கீழே வச்சிருங்க. இப்போ நம்ம அந்த சூப்புக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு பொரிஞ்ச உடனே இதை எடுத்து அந்த சூப்பில் ஊற்றிடுங்க. இப்போது சுவையான, உடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் வலு சேர்க்கக்கூடிய இந்த மணத்தக்காளி கீரை சூப்பு தயார். வாரத்துக்கு ஒரு முறை இப்படி செய்து சாப்பிட்டீர்கள் என்றால் வயிறு சம்பந்தமான பிரச்சனைக்கு நீங்கள் வாழ்நாள் முழுவதும் மருத்துவரை நாடி போக வேண்டிய அவசியமே இல்லை.